ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டெரஸ் கார்டனில் செடி வளர்க்குற நண்பர்களெல்லாம் சம்மர் சீசனில் அதிகமான அளவு ஈல்டு எடுக்க முடியாது. அடுத்த சீசனுக்கு நம்ம தயாராகிட்டு இருப்போம். சம்மர் சீசனில் நான் என்னுடைய கார்டனில் செய்யக்கூடிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது தான். சம்மரில் அதிகமான வெயில் இருக்கிறதுனால கிச்சனில் உள்ள கழிவுகளை ஒரு சில கழிவுகளெல்லாம் ட்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுப்பேன். ஒரு சில கழிவுகளெல்லாம் மண்ணோட மக்கை வச்சு கம்போஸ்டிங் ரெடி பண்ணுவேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்போஸ்டிங் வீடியோ தான். முடிஞ்ச வரை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளுடைய கிச்சன் கழிவுகளை மக்கை வச்சு உரமாக கொடுக்கும் பொழுது என்னுடைய செடிகள் பாருங்கள் எந்த அளவுக்கு செழிப்பாகவும் பசுமையாகவும் நிறைய பூக்களையும் கொடுத்துட்ருக்காங்கன்னு. என்னுடைய சேனலில் கம்போஸ்டிங் ரெடி பண்ணுற வீடியோ நிறைய போட்டிருக்கேன். ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட் ரெண்டு விதமாக எப்படி கம்போஸ்டிங் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை இதுக்கு முன்னாடி பதிவிட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் இருந்தது உங்கள் வீடியோ அப்படின்னு எனக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ மூலம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரெண்டு விதமாக கம்போஸ்டிங் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அந்த உரம் ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து எல்லா விதமான கிச்சன் கழிவுகளையும் வச்சு ஒரே விதமாக இப்படி நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணலாம், அதுதான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய கிச்சனில் உள்ள காய்ந்த கிச்சன் கழிவுகளையும் ஈரமான கழிவுகளை ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தினம் சேரக்கூடிய கழிவுகளை எப்படி உரமாக்குறதுன்றது தான் இப்போ இந்த பதிவு. இந்த காய்கறி உரங்கள் மக்கி நமக்கு உரமாக 2 மாத காலமாகும். என்னென்ன கிச்சனில் உள்ள கழிவுகளோ அத்தனையும் நான் ஒன்றா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூட தோட்டத்து மண் அதுக்கு ஈக்குவலாக போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காய்கறி வளர்க்குற பெரிய ஒரு பக்கெட் இருந்தது, அதில் ஏற்கனவே ட்ரைன் ஹோல்ஸ் இருக்குது. அதிலே இப்போது கம்போஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். இந்த காய்கறி கழிவுகளை ஒரு லேயர் போட்டு அடுத்து ஒரு லேயர் மண் அப்படி போட்டு லேயர் பை லேயராகவும் மக்க வைக்கலாம். இப்போ நான் செய்ய போகிறது நல்லா தரையில் கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தொட்டியில் மக்க வைக்க போகிறோம். இந்த தோட்டத்து மண் மட்டும் மிக்ஸ் பண்ணால் பத்தாது. ஏற்கனவே என்னோடய வீட்டில் கிச்சன் கழிவுகளை வச்சு கம்போஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அது ஒரு பங்கு எடுத்து அந்த காய்கறி கழிவுகளோட கலக்க போகிறேன். சீக்கிரமாக அந்த கம்போஸ்ட் ரெடி ஆகணுன்னா ஒன்று மாட்டுச்சாண எரு கலக்கலாம், அப்படி இல்லைன்னா இது போல் கம்போஸ்ட் இருந்தால் நம்ம ஒரு பங்கு கலந்துக்கலாம். இப்போது கம்போஸ்ட் ஒரு பங்கு இதனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனோட புளிச்ச தயிர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையே மிக்ஸ் பண்ணி இந்த பக்கெட்டில் போட்டுடலாம். இந்த புளிச்ச தயிர் எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக நுண்ணுயிர் பெருக்கம் அடைஞ்சு இந்த காய்கறி கழிவுகள் மக்கறதுக்காக தான். இந்த கரைசல் இருந்தால் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஈவனாக மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கம்போஸ்ட் ரெடி பண்ணுற இந்த பக்கெட்டில் போட்டுடலாம். இந்த மண்ணும் காய்கறி கழிவுகளும் சமமாக மிக்ஸ் பண்ணால் தான் சீக்கிரமாக மக்கும். பழத்தோல்கள் இருந்ததுன்னா பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டால் இன்னும் சீக்கிரம் மக்கும். பக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் காய்ந்த இலைத்தழிகள், இந்த கார்டனில் இருந்த செடிகளெல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஒரு லேயராக போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கிச்சன் கழிவுகளை போட்டுடலாம். பண்ண காய்கறி கழிவுகளை இந்த பக்கெட்டில் நிரப்பிடலாம். இதில் ஃபுல்லாக நிரப்பக்கூடாது. ஒரு 3/4 பங்கு அளவு நிரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் மண் போட்டு கவர் பண்ணிடணும். லாஸ்ட்டாக ஒரு லேயர் மண் போட்டு இதை கவர் பண்ணிடலாம். என்னுடைய தொட்டி மண்ணை தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டோம். இப்போ அப்படியே டேரெக்டாக சன்லைட்டில் விடக்கூடாது. இந்த தொட்டியையும் தரையில் விடக்கூடாது. ஏதாவது ஒரு கல் ஒரு ஸ்டாண்டோ வச்சு அது மேலே இந்த தொட்டி எடுத்து வைக்கணும். 2 மாதத்தில் இந்த உரம் ரெடி ஆகிடும். மண் கலவையில் ஒரு பங்கு உரமாக மண்ணோடு கலந்து செடிகள் வைக்கலாம். செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம். கார்டன் வச்சுக்கிற நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.